श्री राम जय राम। श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं एकादश स्कंदम उद्धव गीता அதில் 12வது அத்தியாயம். இந்த 12வது அத்தியாயம் ஒரு புது விஷயத்தனே பகவான் உபதேசம் பண்ணுறாரு. உத்தவர் சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கிற வர்ணாசிரம தர்மங்களை பற்றி நீங்கள் விவரித்து சொல்லணும். ஏன்னா அது லோகத்தில் எல்லா மக்களுக்கு ரொம்ப ஸ்ரேயஸ்கரமான ஒரு ஜீவன விதானம்னால வர்ணாசிரம தர்மங்களை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு உத்தவர் முதல் 8 ஸ்லோகங்களும் உத்தவர் தான் பகவானை பாராட்டி பகவானுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. இந்த விதமாக சொல்லி பகவானே நீ தவிர வேறு யார் சொல்ல முடியும்? உனக்கு ஈடாக இன்னொருத்தர் இருக்காங்களா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இப்போது அது விவரிக்கணும் அப்படின்னாரு. அதனால தான் கேட்டால் தான் குரு பேசுவார். சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது, ந புருஷ்ட கஷ்டித் ந ப்ரூயः. கேட்காதவனுக்கு ஒருக்காகவும் சொல்லி தரக்கூடாது. அது மட்டும் இல்லை, நச்ச அந்நியாயேனச்ச புருஷ்டதः. ஒருவேளை யாராவது கேட்குறான், எப்படி சொல்லுவார் இவர் டெஸ்ட் பண்ணலாம் இல்லை கேலி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட ஒரு விஸ்வாசம் இல்லாமல் கேட்குறான் பாருங்கோ. அந்த மாதிரி மனசில் வேறு ஏதோ வச்சுக்கிட்டு கேட்குறான், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை. அப்படி அந்நியாயமாக கேட்குறதுன்னு அர்த்தம் ஒரு மரியாதை இல்லாமல், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாமல், ஏதோ ஒரு சும்மா தமாஷாக்கு கேட்குற மாதிரி அப்படி யாராவது அந்நியாயமாக அவங்களுக்கும் சொல்லித்தரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஜானன்னபி மேதாவி ஜடவத் லோகம் ஆச்சரேத். ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த லோகத்தில் ஜடவத்தை சஞ்சரிக்கணுமா மேதாவி ஞானி அப்படின்னு சம்ஸ்கிருத சுபாஷிதம் சொல்கிறது. ஸோ பகவான் கிருஷ்ணர் உத்தவர் இவ்வளோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, கெஞ்சி கேட்குறாரு பகவானுக்கிட்ட ஸ்ரத்தையோட பக்தியோட அன்போட. நமக்கு கூட அப்படிப்பட்ட பக்தி ஸ்ரத்தா அன்பு அந்த ஞானத்து மேலேயும் பகவான் மேலேயும் பக்தி இருந்தால் நமக்கு விஷயம் உபதேசம் பண்ணப்படும். அதுக்கு பிறகு 8வது 7 ஸ்லோகங்களை தான் உத்தவர் பேசியிருக்காரு. 8வது ஸ்லோகத்தில் சுகர் இந்த பரீட்சித் மகாராஜாக்கு கதை சொல்கிற சுகர் பேசி அவர் நடுவில் இந்த மாஸ்டர் ஆஃப் தி செரமனி கம்யூனிகேட் பண்ணுறாரு. இந்த விதமாக முக்கியமான பக்தர்களுக்குள்ள ஒருத்தரான உத்தவர் இப்படி பகவான்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு பிறகு பகவான் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாராமா. ஏன் சந்தோஷப்பட்டாருன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறான், இதுக்கு சொல்கிற இந்த பதில் லோகத்தில் எல்லா மனிதர்களுக்கு ரொம்ப கல்யாணம் மங்களகரமான விஷயம் இது. அப்படிப்பட்ட சனாதன தர்மத்தின் உபதேசம் பண்ணன்னு கேட்டானே,
வர்ணாசிரம தர்மங்களை பற்றி சொல்கிறானே అని பகவான் சந்தோஷப்பட்டார். அப்புறம் உபதேசம் பண்ணார் அப்படின்னு சுகர் சொல்லி முடிக்கிறார். அதுக்கு பிறகு இன்னைக்கு இப்போது 9வது ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ண தொடங்குகிறார். ஸ்ரத்தையோட பக்தியோடு கேட்கணும். ஸ்ரீ பகவானுவாச்ச தர்மிய ஏஷ தவ பிரஷ்னः நைஸ்ரேயசகரோருணாம் வர்ணாசிரமாச்சாரவதாம் தமுத்தவ நிபோதமே. ஸ்ரீ பகவானுவாச்ச, ஹே உத்தவா, நீ கேட்ட இந்த கேள்வி இந்த வர்ணாசிரம தர்மங்களை பற்றி விவரிக்க சொல்லியே எந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுசரித்த அந்தந்த நல்ல சுபாவம் இருக்கிறவங்கள ஆயிடுவான். அந்த நல்ல சுபாவம் இருக்கிற நல்ல சீலம் கேரக்டர் இருக்கிற மனிதர்கள் அவங்களுக்கு இது மோட்சத்துக்கு சாதனமாகும். பர்பஸ் மனுஷ ஜன்மத்துக்கு ஒரே ஒரு நோக்கம் சொல்லிட்டோம். முக்கியமானது, சேர வேண்டியது, அடைய வேண்டியது, சாதிக்க வேண்டியது மோட்சம், பாரமார்த்திக புருஷார்த்தம், பரம அர்த்தத்தோடு கூடியிருக்கிற புருஷார்த்தம். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன வேணுமோ உனக்கு தர்மமாகவும் ஜீவிச்சிக்க முடியும். அந்த தர்மமாக ஜீவிச்சதுனால உன்னுடைய கர்ம கூட கர்மயோகமாக இருக்கும். அந்த தர்மத்தோட கர்மயோகத்தோடு செய்கிற ஜீவனத்தில் கண்டிப்பாக உனக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு நீ சுகத்தினையும் அனுபவிக்கலாம், லோக சுகத்தினை. அதுக்கப்புறம் உனக்கு வாழ்கிறதுக்கு வேண்டிய அர்த்தத்தினையும் சேர்த்துக்கலாம் சுகம் அனுபவிக்கிறதுக்கு. அதெல்லாம் சேர்ந்து மோட்சத்துக்கு உனக்கு வழிகாட்டும். அப்படிப்பட்ட விஷயத்தினை நான் உனக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். அதனால் நீ எனக்கு எட்டுனது தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். ஓகே, இதில் முக்கியமான வார்த்தை பகவான் சொல்கிற எந்த தர்மம் நிஸ்ரேயசகரமானதோ, நைஸ்ரேயசம் அப்படின்னா அதில் இன்னும் ஒரு சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு அது பரம மங்களகரமாக இருக்கும், பரம பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட தர்மம் நுணாம், அது சொல்கிறேன் நானும் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்தது 10வது ஸ்லோகத்தில் ஆதௌ கிருதயுகே வர்ணः நுணாம் ஹம்ச இதி ஸ்மிருதः கிருதக்ருத்யாः பிரஜா ஜாத்யா தஸ்மாத் கிருதயுகம் விதுஹு. முதல் பகவான் எப்படி சொல்ல தொடங்குறாருன்னா, காலகட்டமனே இந்த சக்கரத்தில் யுகங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். 4 யுகங்கள் பாகவதம் ஆரம்பத்திலே நாம் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு யுகத்துக்கு எத்தனை வருடங்கள் அது எல்லாமே. அப்போது முதல் ஆரம்பத்தில் இருக்கிறது கிருத யுகம், இல்லை அதுக்கு பேர் சத்தியயுகம். அப்படிப்பட்ட ஆதோ முதல் கிருத்தயுகத்தில் இந்த வர்ண தர்மம் అనేది இந்த மாதிரி இல்லை. இந்த 4 வர்ணங்கள் 4 ஆசிரம 4 வர்ணங்கள் இல்லை. அப்போ இருந்தது என்னென்னா ஒரே ஒரு வர்ணம், ஒரே ஒரு வர்ணம்னா ஒரே ஒரு விதமான பாவத்தோட மக்கள் இருந்தாங்க. அது என்னன்னு சொன்னால் ஹம்ச இதி ஸ்மிருதா. அதுக்கு பேர், அந்த வர்ணத்துக்கு பேர் என்னன்னா ஹம்சன்னு சொல்லி சொல்லப்படுறது. ஹம்சன்னு சொல்லி சொல்லப்படுறது. அப்படின்னா ஹம்சன்னா, ஹம்ச அనే பதத்துக்கு நம்ம பல விதமாக அர்த்தம் பார்த்துட்டு வந்தோம். பகவானே ஹம்ச அவதாரம் எடுத்துகிட்டு ஹம்ச ரூபத்தில் உபதேசம் பண்ணார். அப்புறம் அந்த ஞானம் அடைஞ்ச జ్ఞానిகளுக்கு எல்லாருக்கு பேர் ஹம்சர்கள்னு பேர். அதில் கூட பரமஹம்சர்கள்னு பேர். ஹம்சஹ அன்னா சோகம் అనేది திருப்பி சொன்ன ஹம்சஹ ஆகும். அப்படின்னா தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தினை நல்லா உணர்ந்த ஞானிகள், இப்படியெல்லாம் பல அர்த்தம் சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஏன் அந்த யுகத்தில் ஹம்சனே வர்ணம் மட்டும் இருக்குன்னு சொன்னால், பெரும்பாலும் என்ன
மக்கள் மொத்தம் பிறக்கும்போதே கிருதகிருத்தியாக அவங்களை பரம கிருதகிருத்தியத கிருதார்த்தர்களாக பிறக்கிறாங்களாமா, பிறந்தாங்க. அப்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிமேல் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லாதனால கிருத்தார்த்தர்களாகவே பிறந்ததுனால அந்த யுகத்து பேர் கிருத்த யுகம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆனந்தமாக பிரம்மானந்தத்தில் ஜீவிக்க வேண்டியது தான். அப்போது கிருத்தகிருத்தியாக பிரஜாக அப்படி இருக்கிறதுனால அவங்க எல்லோரும் ஆத்தியாத்மிக சிந்தனை பிரம்மஜானத்துக்கே ஈடுபடுற மாதிரியும், பிரம்மஜானம் அடைஞ்சவங்கள கிருத்தகிருத்தியர்களாக இருக்கு. என்ன அப்படின்னா ரொம்ப ஆசைகள், ரொம்ப பரலோக இகலோக சுகங்கள் அப்படின்னு எது இல்லாமல் பிரஜாக ஜாத்தியா அந்த மாதிரி அவங்கள அப்படி பிறந்ததுனால கிருத்தகிருத்தியர்களாக இருக்கிறதுனால அதனால அந்த யுகத்துக்கு கிருத்தயுகமனுக்கு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். கிருத்தகிருத்தியர்களாக இருக்கிறதுனால கிருத்தயுகமும், அதனால் அங்கே எல்லாரும் ஞானத்துக்கு ரொம்ப தகுதி பெற்று இருக்கிறதுனால ஞானவான்களாகவே இருந்ததுனால அந்த அந்த வர்ணம் அவங்கள எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு டைட்டில் கொடுக்கணும், ஹம்ச வர்ணம். பாருங்க, அப்படின்னா யுகத்துக்கு மாறும்போது அப்போ அந்த யுகத்தில் இந்த வர்ணங்கள் இல்லை, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர. அப்போது பகவான் ஆதிலே ஒரு சிருஷ்டி பண்ணார், அதுக்கப்புறம் வர அடுத்த யுகத்தில் தேவைப்படுறதுனால அப்படி அந்த பிரிவு பார்க்கப்படுறது, அந்தந்த குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வர்ணம் குணத்தகா வர்ணம் ஏற்படுறது, குணகர்ம விபாகஷா. அப்புறம் ஸோ அப்படின்னு பகவான் முதல் கிருத்தயுகத்தில் விஷயத்தினை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த கிருத்தயுகத்தில் இருக்கிற அவங்களுக்கு எப்படிப்பட்ட உபாசனை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி 11வது ஸ்லோகத்தில் வேத பிரணவ ஏவாக்ரே தர்மோஹம் ருஷரூபத்ருக் உபாசதே தபோனிஷ்டாஹ ஹம்சம் முக்தி கில்பிஷாஹ. அக்ரே அவங்க இந்த யுகத்திலோ அந்த முன்னாடி வந்த இந்த யுகத்திலோ வேதம் అనేది கூட 4 பாகங்களாக பிரித்து அப்படியெல்லாம் இல்லையாமா. வேதம் மொத்தம் அதோடைய சாரமான கண்டென்ஸ்டு ஃபார்மான பிரணவம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பிரணவம் மட்டும், ஓம்காரம் மட்டும்தான். ஏன்னா வேதங்களுடைய சாரம் ஓங்காரம்தான், ஓங்காரம் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் தர்மம் காலமாடு ரூபத்தில் புல் ருஷரூபதற்கு தர்மமாக இருந்து தர்மம் இந்த காலமாடு ரூபமாக தரித்து நான் இருக்கின்றேன். அப்போ என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாம், அந்த ஓம்காரம் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்புறம் தப நிஷ்டர்களாக இருக்காங்க. பாருங்க, தபம் தான் முக்கியமாக இருந்தது. அந்த தபம் கூட எப்படிப்பட்டதுன்னா ஹம்சன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் அவங்க எல்லாரும் தர்ம அகம் ருஷரூபதற்கு உபாசதே தபோனிஷ்டாக. யார் என்ன எப்படி உபாசிக்கிறாங்க, ஹம்ச ரூபமாக ஹம்சனான என்ன பாருங்க, ஹம்சனான நிர்விகல்ப ரூபமான என்ன, நிராகார ரூபமான என்ன, அந்த ஓம்காரம் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க உபாசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அர்த்தம் பாருங்க, இந்த ஏகரூப உபாசனா கிருஷ்ணா ராமா கணேஷா ஹனுமானு தேவி இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு ஏகரூப உபாசனைன்னு சொன்னாவே லிமிட்டட் ஆகி போயிடுது. மனுஷனை வெஷ்டி சின்னது ஆயிடுறான், மைக்ரோ ஆயிடுறான். அதனால் அவங்க பாவனை அது தாண்டி இருக்கிறதுனால, மெச்சூரிட்டி நல்ல பரிபக்வர்களாக இருந்ததுனால அவங்க சமஷ்டி லெவல்லையே உபாசனை பண்ணுறாங்க. அந்த சமஷ்டி லெவலுக்கு சின்னமாக இருக்கிறது தான் ஓம்காரம். அதனால் அவங்கள ஹம்ச ரூபமாக ஹம்சனான என்ன பாருங்க. அதனால் அந்த அந்த
யுகத்தில் வர்ணத்துக்கு பேரே ஹம்ச. அந்த ஹம்ச யாரு? நானு. யாரு நானு? நிர்விகல்ப நிராகார பிரம்மம் நானு. அப்படிப்பட்ட உபாசனை என்னை பற்றி உபாசனை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அப்படின்னா பாருங்கோ, எந்த தேவதா ஒரு அப்படி இல்லை. அதனால தான் உபனிஷத்துகளோட சில இடத்துல பார்த்தோம், அவங்க வந்து இந்த மின்னல்னு பற்றி தியானம் பண்ணாங்க, காற்று பற்றி தியானம் பண்ணாங்க, சூரியன்னு தியானம் பண்ணாங்க. எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன தெரியறதோ அது மொத்தம் சமஷ்டியாக ஒரு சக்தியாக பாவித்து அதுதான் பரமாத்மான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட விஸ்வரூப தியானம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சகஜமாக ஏற்படுறது. அதுதான் பகவான் சொல்கிறார் இங்கே. அதுக்கு ஆலம்பனம் வந்து அவங்களுக்கு ஓம், வேறு எத்தனை வேத மந்திரங்களும் வேதத்தில் பிரிவுகளும் இது எதுவுமே இல்லையா. இப்படி அந்த விராட் ரூபம் வந்து மேக்ரோ லெவலில் தியானம் உபாசனை செய்கிறாங்க. அப்போ தர்மம் అనేది வந்து 4 காலு மேலே அப்படி கம்பீரமாக நிற்கிறது. தர்மம் ஏன் இந்த காலமாடு சொல்கிறோம்னா, பசுவுக்கு தான் 4 கால் இருக்கும், மனுஷனுக்கு 2 காலு தான் இருக்கும். சரியா? அதனால் அந்த புல் விருஷபம் அన్న தர்மத்துக்கு சிஹ்னம். பாகவதத்தில் கூட ஆரம்பத்தில் பார்த்தோம், அந்த காலமாடு ரிஷபம் அண்டு பசுமாடு 2 சம்பாஷணை பேசிக்கிறதை. அங்கே கலி வந்து அந்த கால் வெட்டுறதுக்காக இருக்கிற ஒரு காலும் வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறான். தர்மம் அப்படி ஆகிப்போச்சு அனி பரீட்சித்து அதுக்கு கோச்சிக்கிட்டான். அதனால தர்மம் வந்து இந்த தர்மம் அనే வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வார்த்தை. அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துட்டு இவ்வளோ தான் சொல்ல முடியாது. அதனால தான் சனாதன தர்மம்னு சொல்கிறோம். அதனால தான் சனாதனம் అనేది வந்து அனந்தமனு கூட அர்த்தம், எட்டர்னல்னு அர்த்தம். அதே மாதிரி தர்மம் கூட எண்ட்லெஸ்ஸாக அது விஸ்தரிச்சு இருக்கு. பொதுவாக சொல்கிற அர்த்தம் வந்து தாரணாத் இது தர்ம, தாரயதி இது தர்ம, உச் எது இந்த சிருஷ்டி மொத்தத்தின் அப்படி பிடிச்சி வச்சு நடத்துகிறதோ, காற்று வீசுறது, நெருப்பு சூடு காட்டுறது, அப்புறம் ருத்துகள் வருது போகிறது, இப்படி எல்லாமே சூரியன் உதயிக்கிறான், வெளிச்சம் அப்புறம் வெப்பம் கொடுக்குறான் உலகத்துக்கு, சந்திரன் வரான், மரங்கள் செடிகளுக்கு எல்லாத்துக்குள்ள அந்த சோமமனே ஆகார ரசத்தனே உருவாக்குறான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது பாருங்கள். அந்த சிஸ்டமேட்டிக்காக அந்தந்த டைமுக்கு அது நடத்த வைக்கிற மாதிரி செய்கிற அந்த அமைப்பு பேர் தர்மம். எது ஹோல்டு பண்ணி இது எல்லாத்தையும் நடத்துகிறதோ அதே மாதிரி தான் இந்த தர்மம் என்பது மனிதனுக்கு புரிஞ்சுக்கிட்டு அனுசரிக்க வேண்டியிருக்கு. யார் அதனால தான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. கடந்த வாரம் முதல் கிளாஸ்லேயே நான் நிறைய கொஞ்சம் சோஷியல், ஸ்பிரிச்சுவல், எத்திக்கல், மித்தலாஜிக்கல் பேக்ரவுண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன். அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் தர்மம். சரி, எனிஹோ தர்மம்னு சொல்லும் போது 4 பாதங்களை சொல்கிறோம். ஒரு பில்டிங்கு நிற்கணும்னா, ஒரு டேபிள் நிற்கணும்னா அதுக்கு 4 கால் இருந்தால் ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கும். மனிதனுக்கு 2 கால் தான், தள்ளிட்ட சும்மா முன்னாடி எல்லாம் விழுவான், இல்லைன்னா பின்னாடி கூட விழலாம். ஸோ இவனுக்கு வந்து வாழ்க்கையானே பவனம், மாடி, மாளிகை அது ஒடுங்க நிற்கணும். அப்புறம் அதில் இருந்து என்ன சாதிக்கணுமோ அது சாதிக்கணும்னா அதுக்கு 4 பில்லர்ஸ், 4 ஃபவுண்டு பக்கம் சப்போர்ட் மாதிரி, காலமாடு 4 பாதங்கள், 4 கால்கள், 4 என்ன அது 4ன்னா தப, சௌச்சம், தயா, சத்தியம். இதுதான் 4 தர்மத்துடைய 4 கால்கள். ஓகே, தபஸ், சௌச்சம் எல்லாத்துக்கும் அர்த்தம் இது முன்னாடி பல வாட்டி சொன்னதுதான். தபஸ் అనేది ரொம்ப முக்கியம். பகவான் மறுபடியும் அது விஷயம் வருவார், நான் அது அப்புறம் சொல்கிறேன். தபம், சௌச்சம் சுத்தமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் சத்தியமாக இருக்கிறது,
அப்புறம் தயையோடு இருக்கிறது. இதுதான் தர்மத்துடைய 4 கால்கள். சரி, அப்படி சொல்லிட்டு அப்புறம் 12வது ஸ்லோகத்தில் அடுத்த யுகத்தில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அடுத்த யுகத்தில் பாருங்கோ, त्रेतामुखे महाभाग प्राणान् मे हृदयात्रेयी विद्या प्रादुरभूतस्य अहमासं त्रिवृन्मखः. அடுத்த யுகம் வரும்போது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுறது. அங்கே பகவான் சொல்கிறாரு, திரேதாயுகே திரேதாமுகே, திரேதாயுக ஆரம்பத்தில், முக்கியன்னா ஆரம்பம் பிகினிங்கில், ஹே மகாபாகா, ரொம்ப புண்ணியவானாக இருக்கிறவனே, புத்திசாலி அவனாக இருக்கிற உத்தவரே, ஏ மகாபாகா, கொடுத்து வச்சிருக்கிறவனே, மகாபாகியவானான நீ உத்தவ கேளு. அந்த திரேதாயுகத்தில் விராட் புருஷனான என்னிலிருந்து மே விராட் புருஷனான என்னுடைய விராட் புருஷனே வார்த்தை கூட சொல்லலை. அங்கே என்னுடைய மூச்சு காற்றான அந்த பிராணத்தில் நின்று, என்னோட ஹிருதயத்தில் நின்று, ஹிருதயாத் மே பிராணாத் ஹிருதயாத், என்னோட ஹிருதயத்தில் நின்று, என்னுடைய மூச்சு காற்றில் நின்று, த்ரயி வித்யா தஸ்யாக த்ரிவிருத் மகஹ அகம் ஆசம். விராட் புருஷனான என்னுடைய ஹிருதயத்திலிருந்து, என்னுடைய மூச்சு காற்றிலிருந்து 3 வித்தைகளும் உருவாகின. வேதங்கள் பொதுவாக 4, ஆனால் இந்த த்ரயி வார்த்தை உபயோகப்படுத்துறது தான் பழக்கம். என்ன, அந்த அதர்வண வேதம் అనేది அதுக்கு அடிப்படையாக உள்ள ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால 3 வேதங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட சில விஷயங்களே மறுபடியும் அங்கே ரிப்பீட்டேஷன் ஆகிறதுனால அது கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது கணக்கு சொல்லாமல் திரைவித்யான்னு பகவத்கீதையில் கூட சொல்லியிருக்காரு. ஸோ த்ரயி வித்யா ரிக் யஜு சாம ரூபகங்கள் இருக்கிற அந்த வித்யா பிராதுரபூத் ஆவிர்பவிச்சதை உருவாகின. அப்புறம் அந்த தஸ்யாக த்ரிவிருத் மகஹா அகம் ஆசம், நானே அப்புறம் அந்த 3 வேதங்களிலிருந்து 3 ரூபங்களை தரித்து 3 யக்னங்களாக நானே பிரகடனமாயிட்டேன். மகஹான்னா யக்னம். என்ன அது என்ன சொல்கிறாரு? இது முண்டகோபனிஷத்து வேறு ஏதோ உபனிஷத்தில் சமயத்தில் பார்த்தோம். நம்ம யஜுர்வேதத்துக்கு வாத்தியாராக இருக்கிற அந்த புரோஹிதர் அவர் பேர் அத்வர்யுஹு. முதல் ருக்வேதத்துக்கு சேர்ந்த பூஜாரி, அந்த வாத்தியார் பிரீஷ்டனி ஹோதா அப்படின்னு சொல்லப்படுறோம். ஹோதா அதுதான் திரிவிருத்தன்னு. இந்த 3 விதமான 3 வேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட 3 வேதவேத்தர்களாக அவங்க புரோஹிதர்களாக நானே வந்துட்டேன். ஹோதா. அப்புறம் யஜுர்வேதத்தை சேர்ந்த அந்த வாத்தியாருக்கு பேர் அத்வர்யுஹு. அப்புறம் சாமவேதத்துக்கு சேர்ந்த அந்த வாத்தியார் புரோஹிதருக்கு பேர் உத்காதா. அப்புறம் ஒரு இடத்துல ஏதாவது யக்னம் யாகம் நடக்கிறதுன்னா இந்த 3 பேர் இருக்கணும். இந்த 3 பேர் 3 வேதங்களுடைய விஷயங்களே அவங்க அந்தந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்காக அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த வாத்தியார் ஆச்சாரியர் அங்கே இருக்கணும். அவருக்கு பேர் பிரம்மா அப்படின்னு. அவர் தான் சூப்பர்வைசர் ஆக்சுவலி. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த பிரம்மா
ಅಥಾರಿಟಿ ಆಫ್ ದಿ ಅಬ್ಸರ್ವರ್ ಆಫ್ ದಿ 3 வேதங்களை 3 புரோகிதர்களையும் கவனிச்சுக்கிட்டே அவங்க எந்தெந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படி சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்கிற அவருக்கு 4 வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ. அதனால தான் அதர்வண வேதத்தில் இந்த 3 வேதங்களோட விஷயங்களும் கலந்து இருக்கிறதுனால அது தனியாகவே வச்சுக்கிட்டு அவர் தான் பிரம்மாமா. பிரம்மான்னா இங்கே சதுர்முக பிரம்ம மாதிரி வச்சுக்கோங்க, லீடர் அர்த்தம். இதுதான் பகவான் சொல்கிறார். அப்படின்னா திரேதாயுகத்தில் தான் இந்த யக்ஞ யாகங்கள் செய்கிறனேது வந்தது. அப்போதான் வேதங்கள் 3 வேதங்கள் என்னிலிருந்தே என்னை மூச்சு காட்டிலிருந்தே உருவாகின இந்த மந்திரங்கள் அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறதுக்காக நானே 3 ரூபங்கள் எடுத்துக்கிட்டு ஹோதா அத்தர்வியு உத்காதா அப்படி அப்புறம் பிரம்மா அந்த 4வது வேதத்தை சேர்ந்தவர் இந்த 4 பேர் இருப்பாங்க. இருந்தால் தான் அந்த யக்ஞம் நடக்கும், அந்த யக்ஞம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்தது என்ன சிருஷ்டி மாதிரி என்ன ஆயிடுச்சு. 4 வர்ணங்கள் பற்றி இப்போ தான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 4 வர்ணங்கள். 13வது ஸ்லோகம் படிக்கிறோம். விப்ரக்ஷத்ரிய விட்சூத்ராஹ விப்ரக்ஷத்ரிய விட்சூத்ராஹ முகபாஹூருபாதஜாஹ வைராஜாத் புருஷாஜாதாஹ ய ஆத்மாச்சாரலக்ஷணாஹ. 4 வர்ணங்கள். விப்ர அன்ன பிராமண, க்ஷத்ரிய அன்ன க்ஷத்ரிய ராஜா, அப்புறம் க்ஷத்ரிய விட் அப்படின்னா வைஷ்யன், அது அவருக்கு ஒரு பேர். அது அப்புறம் சூத்ர 4 பேர். இவங்க எல்லாருமே 4 பேர் கூட விராட் ஸ்வரூபமான பாருங்கள் வைராஜ வைராஜத் புருஷாத். வைராஜ புருஷாத்தன்னா விராட் புருஷனான என்னுடைய சரீரத்திலிருந்து, விராட் புருஷ என்னுடைய சரீரத்திலிருந்து முகத்திலிருந்து பிராமணர்கள், கைகளிலிருந்து க்ஷத்திரியர்கள், ஊரு இடுப்பு பாகத்திலிருந்து சூத்ரர்கள், பாதங்களிலிருந்து இடுப்பு பாகத்திலிருந்து வைஷ்யர்கள், பாதங்களிலிருந்து சூத்ரர்கள் உருவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கூட என்னது ஆத்மாச்சார லக்ஷணாக யஹ ஆத்மாச்சார ஏ இவங்களெல்லாம் ஆத்மாச்சார லக்ஷணான அவங்களுடைய பிரவருத்தி கேரக்டரு பொருத்தி அவங்களெல்லாம் அந்தந்த அடையாளத்தோடு இருக்கிறவங்க, அவங்களுடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த குணத்தோடு இருக்கிறவங்க. அது சரி. ஆத்மா இங்கே ஆத்மான்னா த ஓன் அவங்களுடைய ஸ்வஸ்வபாவம், அது பிரவருத்தி, அதுதான் அடையாளமாக சிஹ்னமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். இந்த பகவான் விராட் புருஷனை பற்றி இதே விஷயத்தினே இது முன்னாடி கூட உபனிஷத்தில் பார்த்திருக்கோம். முக்கியமாக அப்புறம் சூக்தத்தில் பார்த்தோம்னா புருஷ சூக்தத்தில் பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யக்ருதः ஊரூததஸ்ய யத்வைஷ்யः பத்பியாகும் சூத்ரோ அஜாயத. அதுதான் இங்கே பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு 4 வர்ணங்கள். அப்போது அந்த மாதிரி 4 பேர் உருவாயிட்டாங்க. அடுத்தது 14வது ஸ்லோகத்தில் சரி 4 வர்ணங்கள் வந்தது. இப்போ 4 ஆசிரமங்கள் வரணும். ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஜீவிதத்தில் 4 புருஷார்த்தங்களை சாதிக்கிறதுக்காக 4
கட்டங்களாக பிரிச்சுக்கணும். ஆயுஷ்னு வந்து 100 வருஷம்னா 25 அப்படி பிரிச்சுக்கிட்ட 4 கட்டங்களை படிகளை அந்த 4 புருஷார்த்தங்களும் சாதிச்சுக்கிறதுக்கு அவனை முயற்சி பண்ணுவான். அதை பற்றி சொல்லும்போது இப்போது ஆசிரமங்கள் என்னென்ன வந்தது. கிருஹாஸ்ரமோ ஜகனதோ பிரம்மச்சரியம் ஹ்ருதோ மம வக்ஷஸ்தானாத்வனே வாசः ஞாசசீர்ஷணி சம்ஸ்திதः. அதே விராட் புருஷனான என்னுடைய శరీరத்திலிருந்து ஓகே, இங்கே విరాట్ పురుషునన్నా இந்த జగత్ మొత్తని భావించుకుంగ మనసులో. జగత్తనేదే ஒரு శరీరం. இந்த ஜகத்தனே శరీரத்தில் பிரபஞ்சமனே விராட் புருஷன்லேருந்து இது ஒரு கல்பனை. அப்படி பண்ணாத மனுஷனா அப்புறம்தான் முகம் அப்புறம் கைகள் அப்படி பார்க்கும்போது இது மொத்தம் ஒரு சொசைட்டி, ஒரு மொத்தம் ஒரே பாடி. மம ஜெகனதः என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய இங்கே ஆர்டர் பாருங்க, அங்கே சொல்லும்போது மேலேருந்து கீழே சொல்லிட்டாரு முகம் பாஹு ஊரு பாதம். ஆனால் இந்த ஆசிரமங்களை சொல்லும்போதும் என்னுடைய இடுப்பு பாகத்திலிருந்து முதல் வந்து இங்கே இடுப்பு பாகத்திலிருந்து கிரகஸ்தாசிரமம் முதல் தொடங்குகிறார் பகவான் சொல்லும்போதும். ஆனால் நம்ம வந்து பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம் அப்படி சொல்கிறோம். பரவாயில்ல, அப்படி எடுத்துக்கிட்டோட பிரம்மச்சரிய ஆசிரமம் எங்கேருந்து வந்ததுன்னா என்னோடய ஹிருதயத்திலிருந்து வந்ததுன்றார். என்ன பிரம்மன் சரிக்கிற ஹிருதயம் இடம் ஹிருதயம்தானே. இந்த பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே அந்த ஹிருதயத்தில் இருக்கிற பிரம்மனு தேடுறதுக்காக வேண்டிய பீஜத்தின் அங்கே நட்டுக்கணும் இல்லையோ, அங்கே காயத்ரி மந்திரம் உபதேசம் வாங்கணுமா இல்லையா? அப்போவே பிரம்மோபதேசம் ஆகிறதே சின்ன வயசுலனே 6-8 வயசு குழந்தைக்கே. அதுக்கப்புறம் அது அவனை வந்து என்ன అనేది புரிஞ்சுக்குவான். அவனுடைய லைஃப் பிரயாணம் ஜர்னி தொடங்கிறது. அதனால ஹிருதயத்திலிருந்து தான் பிரம்மச்சரியம் ஆசிரமம். அப்புறம் என்னுடைய இடுப்பு ஸ்தானத்திலிருந்து தான் கிரகஸ்தாசிரமம். அப்புறம் வக்ஷஸ்தல பாகத்திலிருந்து தான் என்ன மார்பிலிருந்து தான் வனேவாசம் வானப்பிரஸ்தாசிரமம். அப்புறம் என்னுடைய தலபாகம் இல்லை முகபாகத்திலிருந்து தான் சீர்ஷிணி என்றார். தலையிலேருந்து தான் இந்த சந்நியாச ஆசிரமம் అనేది வந்து எல்லாம் உருவாகின. இது வந்து ஒரு இமேஜினரி பிக்சரைசேஷன் நம்ம கொடுக்குறா. எல்லா சாஸ்திரத்திலும் இங்கே இப்படி தான் சொல்லும். இது வந்து ரொம்ப லிமிட்டடாக அந்த பிக்சரை பார்த்துக்கிட்டு அப்படியே நினச்சிக்கூடாது என்ன காலு தலை மூக்கன்றாரேன்னு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையிலேயே சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் விஷயம் வரும்போது அங்கே நல்லாவே விவரிச்சிருக்கோம். அப்புறம் மறுபடியும் இங்கே இப்போது இந்த வர்ணாசிரம தர்மம் பற்றி சிந்திக்கிறோம். இன்றைக்கி இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு சிந்தசைஸ் பண்ணி நம்ம சரியான அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வரணும். சிந்தசைஸ் பண்ணி இதில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் இப்படி இருக்கே, இப்போ அப்புறம் அந்த காலத்தில் அப்படி இருக்கா, ராஜகீய பாலிட்டிஷியன்ஸு கட்சிக்காரங்கள் எல்லாம் இப்படி பேசுகிறாங்க, என்னென்னமோ இருக்கட்டும். ஆனால் இருக்கிற சத்தியம் சத்தியம்தான், அது அப்படி தான் இருக்கு. என்ன சத்தியம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? சத்தியம்னா பிரம்மம் இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது அடுத்த 15வது ஸ்லோகங்களை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறோம். இந்த 3 ஸ்லோகங்களை சேர்த்து இந்த வர்ண ஆசிரம தர்மங்களை எப்படி புரிஞ்சுக்கணும். 15வது ஸ்லோகம் படிச்சுட்டு அங்கே பகவானுடைய விவரணம் அதோட அங்கே முடியறது அந்த 2 பற்றி. வர்ணானாமாஸ்ரமாணாம் ச ஜன்ம பூமியனுசாரிணீः ஆசன் பிரக்ருதயோர்நுணாம் நீச்சைர்நீச்சோத்தமோத்தமைः. என்ன சொல்கிறாருன்னா,
மனிதர்களுக்குள்ள இந்த வர்ணங்கள் మనిదకులు ఇంత వర్ణంగళ అనేది ఉంది ఆశ్రమం అనేది ఉంది వర్ణాశ్రమంగళ வந்து கூட அவங்க ஜன்மபூமி அனுசாரிணி அவங்க பிறந்த இடம் பிறந்த சூழ்நிலை பிறந்த சுற்றி இருக்கிற அந்த இடம் பூமி என்றார் பூமின்னா அந்த இடம் எங்கே பிறக்கிறாங்களோ இடம்னா ஆக்சுவலி ஒரு ஊரன் இல்லை எந்த குடும்பத்திலோ எப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு பிறந்தாங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல அந்த பிறந்த ஜென்ம பூமி அனுசாரிணி அதுக்கு தகுந்த மாதிரி என்னாகும் இந்த ஸ்வபாவங்கள் అనేది வந்து இது வந்து ஸ்வபாவம் ஏது முக்கியமாக வர்ணம் பற்றி சொல்லும்போது அது பிராமண ஸ்வபாவம் க்ஷத்ரிய ஸ்வபாவம் வைஷ்ய ஸ்வபாவம் குணம் அண்ட் சூத்ர ஸ்வபாவம் குணம் அதேதோ வெளியிலோ பிரித்து பார்க்குற ஒரு குரூப்பாக நினச்சிக்காதுங்கோ மைண்டில் அந்த கல்பனை எடுத்துருங்கோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இல்லை முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மனிதனுக்கு உள்ள இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுதான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் லெட் மீ ஃபினிஷ் திஸ் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ வர்ணாசிரமானாம்ச ஜன்மபூமி அனுசாரிணி அவங்க பிறந்த அந்த இடத்துலேருந்து அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலேருந்து பிரகிருத்தியோகோ பிரகிருத்தையா அந்த ஸ்வபாவங்களை வந்து இதுக்கப்புறம் மேலே 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 இல்லை கீழே கீழே இங்கே நீச்சைஹி உத்தமைஹி என்றார் இங்கே நீச்சமன்னா ரொம்ப கேவலமானதுன்னு நினச்சக்கூடாது இங்கே எதுவுமே நீச்சமானதுன்னு ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து ஒரு படி ஒரு கிராஜுவல் சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ரெஸ் அதனால் கீழதுக்கு அதுக்கு இந்த இடத்துல அவன் எந்த இடத்துல இருக்கானோ எந்த குணத்தோடு இருக்கானோ அந்த சுபாவத்தில் வந்து அவனு கூட மேலே மேலேக்கு வந்தால் அது வந்து பிராமண சத்வகுண சுபாவம் பிராமண வர்ணம் பிராமண குணமாகும் அதே அப்படி இல்லாமல் கீழேக்கு போனாலும் போக போக அது சூத்ர குணமாகும் இந்த கீழேக்கு போகிறதுனது வந்து ரொம்ப மட்டமானதுன்னு ஒன்றும் சொல்லலை அங்கிருந்து மேலேக்கு வரலாம் மேலே இருந்தவன் கீழேக்கு போகலாம் மொத்தத்தில் இந்த மேலேக்கு போகிறது கீழேக்கு வருதுன்னா என்னன்னா நம்ம வந்து ஞானம் அடையிறதுக்கு இந்த ஜென்ம இந்த சரீரம் எனக்கு இந்த வர்ண ஆசிரம இது உபயோகப்படணும் அதுதான் விஷயம் நமக்கு இதேதோ சும்மா டிவைட் பண்ணிட்டார் பகவானை வச்சுட்டார் எதுக்கு இப்படி பண்ணாருன்னு அப்படி இல்லை டிவைட் எங்கேயுமே பண்ணல வெளியிலோ பண்ணல ஒரு மனிதனுக்கு உள்ளதா வர அந்த பாயிண்ட் இப்போ முக்கியம் அதனால் ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தோம் அந்தந்த மனுஷனு பிறந்த இடத்துலேருந்து அவனுடைய சூழ்நிலை அந்த பரிஸ்தித்திலேருந்து அவன் என்னது மேலேக்கு போகலாம் கீழேக்கு போகலாம் அந்த தான் கணக்கு அப்படி பார்க்கும்போது இப்போது பாருங்க 4 முதல் பாயிண்ட் வந்து இந்த குணங்கள் ஸ்வபாவம் అనేది வந்து வெளியில் இருக்கன்னு பார்க்கக்கூடாது ஒரு மனிதனுக்குள்ளதானே இந்த 3 குணங்கள் இருக்கு இப்போதானே பகவத்கீதை 14வது அத்தியாயத்தில் குணத்ரய விபாக யோகத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக படித்து கேட்டிருக்கோம் ஓகே அப்போ ஒரு மனிதனுக்குள்ளதான் 3 குணங்கள் இருக்கும்போதும் அந்த 3 குணங்களுடைய காம்பினேஷன் தான் ஸ்வபாவமாக இருக்கும்போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனு தான் பிரம்மச்சரியமனே ஒரு ஆசிரம கட்டம் படிக்கிறது சின்ன வயசு டிசிப்ளின் இதெல்லாம் அங்கே இருக்கு ஒரு மனிதன் தானே பண்ணணும் அதே அப்புறம் அவனே தான் கிரகஸ்தனாகணும் அவனே தான் வானப்பிரஸ்தனா அதான் அந்த ஒரு ஜீவன கட்டத்துக்கு வரணும் அவனே தான் சந்நியாசியனே ஒரு தியாக கட்டத்துக்கு வரணும் நல்ல கவனமாக கேட்கணும் இந்த அனாலிசிஸ் இது ரொம்ப முக்கியம் அங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லலையான்னு நினச்சிக்காதுங்கோ இதுதான் எனக்கு படிக்கும்போது தோணுச்சு
நம்ம வெளியில் பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ அந்த யுகத்தில் அப்படி சொன்னார், இந்த யுகத்தில் அந்த யுகம் இந்த யுகம் இல்லை. நீ இருக்கில்ல, இப்போது நீ இருக்க இல்லையா, நான் இருக்கேனே, நான் எனக்குள்ளேயே அப்போ 3 குணங்கள் இருக்கேன். 3 குணங்களே காம்பினேஷன் வைஸ் மாறி 4 சுவாவங்கள் வருது. சரியா? 3 குணங்களே ஆனால் 4 சுவாவங்கள், 4 காம்பினேஷன்ஸ் வெளியில் வருது. இப்படி சத்வகுணம் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும்போதும் அது பிராமண ஸ்வபாவமாகிறது. சரியா? இது வெளியில் குலம் అనేది பார்க்கக்கூடாது. குணம்தான் நமக்கு, ஸ்வபாவம்தான் முக்கியம். அப்புறம் எங்கே ரஜோகுணம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறதோ, ஓகே, அங்கே அவனுக்கு க்ஷத்ரியன்னு பேர் வைக்கிறோம். ஓகே, க்ஷத்ரியான்னு பேர் வைக்கிறோம். அப்போ அவன் வெளியில் இருக்கானா க்ஷத்ரியன்? அப்படி இல்லை, எல்லாமே நமக்குள்ளது. ஸோ பிரம்மச்சரிய ஆசிரமமும் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசாசிரமம் ஒரு மனிதனுக்குள்ள அவனே தான் அந்த ஸ்டேஜஸ் மாறி போகும்போதும் அந்த மனுஷனுக்குள்ளதான் 3 குணங்கள் இருந்து 4 காம்பினேஷன்ஸ் அது వ్యక్తமாகும் போதும் அப்போ வர்ணம் అనేది வெளியில் இருக்குமா உள்ளே இருக்குமா? நல்லா சிந்திக்கணும். வெளியிலோன்னு அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம ஏமாந்து போவோம். அந்த வெளியில் விஷயம் விட்டுடுங்க. அப்போது ஒரு மனிதனே பிரம்மச்சரிய ஆசிரமம் பண்ணும்போதும் சரியா, இங்கே இன்னொரு 4 வேர்ட்ஸ் உபயோகப்படுத்துகிறார். அப்போ இது ரெண்டுத்துக்கு லிங்க் பண்ணுறதுக்கு என்னன்னா, 4 வர்ணம்னு சொல்லிட்டோம் இல்லையா? இல்லை, 4 ஆசிரம தர்மங்கள். இந்த 4 எது எங்கே கனெக்ட் பண்ணிக்கணும்? சந்நியாசாசிரமம் பிராமணன் கூட கனெக்ட் பண்ணிக்கணும், வானப்பிரஸ்தாசிரமம் க்ஷத்ரியன் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் வைஷ்ய అనేది கிரகஸ்தாசிரமத்தோடு கனெக்ட் பண்ணிக்கணும். பிரம்மச்சரியம் ஆசிரமம் అనేది சூத்ரன்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கணும். அது என்ன சார்? கன்ஃபியூஸ் ஆகாதுங்கோ, சொல்கிற விஷயம். ஓகே, இந்த 4 சொல்கிறது மொத்தம் ஒரு மனிதனுக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா குணங்கள் இங்கே தானே இருக்கு, ஸ்வபாவம். அப்போ அந்த காம்பினேஷன்ஸ் எங்கே இருக்கும்போது வர்ணம் இங்கே தானே வரணும். இன்னொரு விஷயம் பார்த்தா, இந்த 4 வர்ணங்கள் అనేది உள்ளே இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா, எனக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள 3 குணங்களும் காம்பினேஷனில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும்போதும் அப்போ நான் அந்த வர்ணங்களும் கூட உள்ளே இருக்கணும் இல்லையோ எனக்குள்ளே? அது எப்படி சொல்கிறேன்? முதல் என்ன பார்க்கணும்? டீச்சர்ஸ் பிராமணான்னு வச்சுக்கோங்க, ரூலர்ஸ் க்ஷத்ரியான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் வைஷ்யான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் சர்வர்ஸ் சூத்ராசன்னு வச்சுக்கோங்க. சர்வர்ஸ் சூத்ராசன்னு வச்சுக்கோங்க. 4 ஆயிடுச்சா? டீச்சர்ஸ், ரூலர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சர்வர்ஸ். இது 4 பேருமே சொசைட்டிలో வேணுமா வேண்டாமா? வேணும். இருந்தால் தான் சொசைட்டி, சமுதாயம், மக்கள். அது வெளியில் அது விட்டுட்டு சொல்லிட்டேன். இப்போ உள்ளே பார்க்கும்போது எனக்குள்ளே கூட இந்த 4மே எல்லோருக்கும் இருக்கு. எப்படி பாருங்கோ, பிரம்மச்சரிய ஆசிரமம் தானே. ஆசிரமம் முதல் தொடங்கும் போது வாழ்க்கை சின்ன வயசு, முதல்ல சின்ன வயசு வருமா, மூப்பு முதல்ல வருமா? யாராவது பிறக்கும்போதே வயசானவனா பிறந்த அப்புறம் நல்ல யங் ஆயிட்டிங்களா? எங்காவது கேள்விப்பட்டிருக்குங்களா அப்படி ஏதாவது? இல்லை, எல்லோரும் சின்னவங்களா பிறக்கிறோம், அப்புறம் வயசாகி போகிறோம். அப்போது அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் முதல்ல தொடங்கிறது இல்லையா? அப்போ அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் நானே சூத்ரனு கம்பேர் பண்ணியிருக்கேன்னா, சாஸ்திரமே சொல்கிறது
ஜன்மனா ஜாயதே சூத்ரஹ. ஜன்மிக்கும்போது நம்ம எல்லோரும் ரொம்ப இக்னோரண்ட்டு, ஒன்றும் தெரியாது. அதனால தான் மயில சூதகம் எல்லாம் இருக்கு தீட்டு. அவனுக்கு அப்புறம் சம்ஸ்காரம் பண்ண வச்சு அவனை சம்ஸ்காரவான பண்ணணும். அதனால தான் ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா. பிறகும்போது எல்லாரும் சூத்ரர்கள் தான். அப்போ எதுக்கு சூத்ரன்னு நீ வெளியில் பார்க்குற? ஏன் எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்புறம் டிபெண்ட்டாக இருக்கே இல்லையா? டிபெண்ட்டாக இருக்கேன், சூத்ரனாக இருக்கேன், அது ஒரு அர்த்தம். இல்லை பிரம்மச்சரிய ஆசிரம், அதுக்கப்புறம் சரி இவனுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டான், அப்புறம் குரு கிட்ட போகிறானா, குருவு கிட்ட போய் குருவுக்கு குரு பத்னிக்கு அங்கே குருவுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். சேவை பண்ணுறது என்ன? சர்விங் தானே. அப்போ அவன் சூத்ரன் தானே. சர்வ் பண்ணுறவங்க எல்லாரும் சூத்ரன் தான். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அவனு பிறக்கும்போது சூத்ரனாக இருந்தானும், சர்வ் பண்ணுறதுனால அவனு சர்வர்னால சூத்ரனாக இருந்தானும், அவன் அங்கே பிராமணனாக ஆகிறதுக்கு புத்தினி வளர்த்துக்கிறதுக்கு வித்யை படிப்பான். பாருங்கோ, வித்யை படிப்பான். வித்யை படிக்கும்போது அவனே என்ன ஆயிடுறான்? பிராமணன் ஆயிடுறான். ஏன்னா பிராமணன் ஆயிடுறான்னா அந்த வித்யனை படிக்கிறதுனா என்ன சொல்கிறாரு பகவத்கீதையில் பகவானும்? சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம், சத்வம்னா பிரகாசம்னு சொன்னார் இல்லையா? பிரகாசம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்து உட்கார்ந்து படிக்கிறான் குரு கிட்ட. அப்போ அவனை என்ன ஆயிட்டாங்க? பிராமணன் ஆயிட்டான். சரி, அது மட்டும் இல்லை, அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், சோம்பேறி இருக்கக்கூடாது. குருவுக்கு அந்த சேவை பண்ணுறது மட்டும் இல்லை, குருவுக்கு எப்படிப்பட்ட ஆக்ஞை கொடுத்தாலும் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சுறுப்பாக இருந்துட்டு வேகமாக எல்லா காரியங்களும் பண்ணணும், டைனமிக்காக இருக்கணும். அப்போது அவனுக்குள்ளே அந்த க்ஷத்ரிய ரஜோகுணம் கூட இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வித்தியனை நல்லா கற்றுக்கணும்னு ஒரு வெறி ஆசை இருக்கு பாருங்க. இன்னும் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கிட்டால் நான் ஃப்யூச்சரில் எனக்கு இது நல்லா உபயோகப்படும், இது ஒரு தனம் மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி. அப்போ வைஷ்ய புத்தி தானே. பாருங்கோ, ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே அவனுக்கே இந்த 4 குணங்கள் உள்ளே சேர்ந்து தான் இருக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், குணங்கள் வெளியில் இல்லை, மனுஷனுள்ள தான் இருக்கேன். அப்போ ஒரு மனுஷன் லெவல்லையே இந்த வர்ணம் பற்றி கூட திங்க் பண்ணு, சரியா? அப்புறம் அதே மாதிரி எடுத்துக்கிட்ட இப்போது சரி, ரொம்ப சத்துவகுண பிரதானமாக இருக்கிற ஒரு பிராமணன்னு சொன்னால் ஏன் அப்போ அவருக்குள்ள ரஜோகுணம் சுத்தமாக இல்லவே இல்லையா? தமோகுணம் இல்லவே இல்லையா? இருக்கே, எல்லாமே இருக்கணும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை நடக்காது. எப்படி இருக்கு? எப்படி சொல்லுவீங்க? பிராமணனாக இருக்கிறவனும் சரி சத்துவகுணம் இருக்கு, அவனு இப்போது அவனும் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் கிரகஸ்தன் ஆகிட்டான். இப்போது கிரகஸ்தன் ஆனதுக்கப்புறம் கிரகத்தில் அவனே தான் ரூலர். கிரகத்தினை ரூல் பண்ணணும் இல்லையோ? 4-5 பேர் 10 பேர் இருக்கான கிரகத்தில் ஒருத்தராக இருக்கிறான், ஒன்றா கட்டிய தனியாக இல்லையே. அப்போ கிரகத்தில் எல்லாத்தையும் ரூல் பண்ணி ஒழுங்காக டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பக்கம் அவன் டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கலாம், பிராமணனாக இருந்து. ஓகே, டீச்சர்ஸ். அப்புறம் அவனே ராஜா கூட. அங்கே ஏன் ராஜாக்களுக்கு கூட அட்வைஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்க, வீடுன்னு ரூல் பண்ணிக்கணும் இல்லை? முதல்ல என்னுடைய வீடுன்னு நானே ரூல் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக நடத்துக்கிறேன், குழந்தைகளை ரூல் பண்ணுறேன், நல்லபடியாக கொண்டு வரேன்னா அப்போ நானும் ராஜா தாங்க, ரூலர் தான். சரி, அது மட்டும் இல்லை, எனக்கு இருக்கிற இந்த குடும்பம் 4-5 பேருன்னு இவங்க எல்லாருமே சமாளிக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு போய் எங்கேயுமே வேலை பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அந்த வித்யை டீச்சிங் అనేది பண்ணி இல்லையா, டீச்சிங் అనేది பண்ணி
நானும் என்னுடைய குழந்தைகளுக்கு எங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்காக வேதம் சொல்லியோ வேதம் படிச்சோ அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் நிறைய காரணம் எந்த வேலை பண்ணாலும் அங்கே எந்த வேலைன்னா தர்மமான வேலை பண்ணி நான் வைஷ்ய புத்தி எனக்கு சேர்த்து வச்சுக்கணும். ஓகே, அந்த கொஞ்சம் கூட இல்லைன்னா குடும்பம் எப்படி நடக்கும்? அதனால் எனக்குள்ள அந்த வைஷ்ய சுபாவம் கூட இருக்கே. ஆனால் டாமினண்ட்டானே சொல்கிறது, இந்த டாமினண்ட் இதெல்லாம் అనేది மனிதனுக்கு மாறும். அப்போது எல்லாரும் மாற்றுக்கலாம், அவங்க சுபாவத்தினே முயற்சி பண்ணி மாற்றுக்கலாம். ஆனால் கோலு எதுக்கு மாற்றுக்கணும்? நான் அந்த கோல் முன்னாடி இருந்தால் மாற்றுக்க முடியும். சரி, அதுக்கப்புறம் சூத்ரன் என்ன சொன்னோம்? சர்வர்ன்னு சொன்னோம். ஏன் வாழ்க்கையில் குரு பற்றி சொல்லிட்டேன், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் சர்வ் பண்ணுறது. கிரகஸ்தன் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வயசான தாய் தந்தைகளுக்கு நான் சேவை பண்ணணுமா இல்லையா? ஐ எம் ஏ சர்வெண்ட் ஓன்லினோ. அவங்கள வரைக்கும் எதுக்கும் வீட்டில் பாரியக்கு குழந்தைகளுக்காக நான் சிரமப்படுறேன். அவங்கள வாழ வைக்கிறதுக்காக, அவங்கள வாழ்க்கைக்காக நானும் சிரமப்பட்டு ஏதோ செய்கிறேன். தாயாராக இருந்தால் அம்மா குழந்தைகளுக்கு ஹஸ்பண்டுக்காக அவங்களும் சேவை பண்ணுறாங்க. அந்த சர்விங் பாவம் தானே சூத்ர பாவம்னு சொல்லிட்டோம். அப்போது எது இல்லை நமக்குள்ள? ஸோ வைஷ்ய பாவம் இருக்குது, சத்திரிய பாவம் இருக்குது, அப்புறம் சூத்ர பாவம் இருக்குது, பிராமண பாவம் எல்லாம் இருக்குது. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த 4 மனுஷனுக்கு இது தெரியாதனால தான் எல்லா கன்ஃபியூஷனும். வாழ்க்கை అనేది இந்த மாதிரி ஒரு 20-25 வயசு அந்த மாதிரி பிரம்மச்சரியா அப்படின்னா லெர்னிங், ஸ்டெபிலைசிங் வாழ்க்கைக்கு வேண்டியது. நீ எந்த தொழிலும் இருந்தான்னு கூட எந்த கர்மக்கு கூட நிந்த பண்ணல. அவங்களுடைய வர்ண தகுந்த மாதிரி செய்கிற கர்மனை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லலை, அதில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒர்க்கு வைஸ் அவங்களை செய்கிற ஒர்க்கு அது உன்னதமானது தான். ஆனால் குணம் అనేది எந்த குணம் டாமினண்ட்டாக எனக்குள்ளே இருந்தால் நானும் அந்த ஞானத்துக்கு மோட்சத்துக்கு நான் என்ன தயார் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஜென்மம் ஆகட்டும், இன்னொரு ஜென்மம் ஆகட்டும், 2-3 ஜென்மலுக்கு அப்புறமாவது மனுஷனாகவே பிறக்கணும். திரும்பி அதில் கண்டினியூவாக போய் அந்த ஞான மார்க்கத்தில் மோட்சத்துக்கு பயணிக்கணும்னா அப்போது முயற்சி பண்ணணும், அப்போ தெரியணும். அதனால தான் இந்த விஷயம் முக்கியம், கிளாரிட்டி. எனக்கு இப்போது வாழ்க்கையில் 25 வருஷம் வரைக்கும் அப்படின்னு, அடுத்த 25 வருஷம் குருஹஸ்தனாக இருப்பேன். குழந்தைகளை பெற்றுக்கிறோம், வீடு கட்டுக்கிறோம், அவங்கள எல்லாத்துக்கூட சுகமாக இருக்கும், எல்லாம் செய்கிறோம், சம்பாதிச்சோம், சேவிங்ஸு பண்ணிட்டோம். வாட் நெக்ஸ்ட்? அப்போ கண்டிப்பாக இனிமேல் வித்ட்ரா பண்ண பழகணும். ஏன்னா அப்போ அது வித்ட்ரா பண்ணாதான் உனக்கு அடுத்தபடி ஞானத்துக்கு நீ ஏற முடியும். இது பிடிச்சிக்கிட்டே இருந்தால் ஞானத்தில் நீ முன்னாடி போக முடியாது. வித்ட்ரான்னு என்ன? பற்று விட்டுடணும், எல்லாம் விட்டுட்டு போக வேண்டாம். அவங்க பாட்டுக்கு அவள் இருந்தால் கூட பற்று இல்லை எனக்கு. அப்போது 25 வருஷம் நான் 100 கணக்கு சொன்னேன். அப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் அப்போது அங்கே நிறைய அந்த ஞான சிந்தனை அத்தியனம் முதல்லேருந்து கூட பண்ணிட்டு இருக்கலாம், பண்ணணும். அதனால் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அத்தியனம் இருக்கணும். சனாதன தர்மத்துக்கு வேத மார்க்கத்துக்கு ஃபவுண்டேஷன் அங்கே இருக்கணும். அப்போதான் தவிர நான் 50க்கு அப்புறம்தான் பகவத்கீதை கேட்குறேன்னா அப்போ புரிஞ்சு எஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டு அடையிறதுக்குள்ளே காலம் முடிஞ்சு போயிடும். அது வேறே நம்ம அவ்வளோ டெடிக்கேட்டடாக வானப்பிரஸ்தம்னா 24/7 அவைலபிளான வரும் வரலை. ஒரு பாட்டுக்கு இன்னொரு பக்கம் கிரகமும் கண்டினியூ ஆகிறது. அதனால டிலே ஆகும். நம்மளாக அது எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணி தள்ளி வைக்கணும். வச்சாச்சுன்னு அப்புறம் சந்நியாச ஆசிரமம் அப்படின்னா எவ்ரி கிரகஸ்தா ஷுட் become like a sannyasi and that state of mind. சந்நியாசம் எடுத்துக்கணும், மானசிகமாவது பாஹ்யமாவது அந்த விட்ராவல். அதுதான்
கல்மினேஷன். ஆனால் அதுக்கு அதுதான் கோல்னு சொல்லி இங்கே பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போதே அதுக்கு வித்து நாட்டணும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த லைஃப்னு எப்படி செக்ரிகேட் பண்ணி போதும், இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு விட்டுட்டு வராமல் இல்லை. இப்போ கீழே மேலே படி ஏறும்போது கீழே படி விட்டுட்டு வரணும் இல்லையோ, அப்படி வரலைன்னா ப்ராப்ளம். அதுதான் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் சிக்கல். அதனால தான் இப்படி யாராவது சொல்லி கொடுத்துட்டு இந்த வர்ண ஆசிரம தர்மங்களை என்ன, இது வெளியில் பார்க்கணுமா எனக்கு உள்ளே பார்க்கணுமா, நானும் அந்த பேசிக் கொஸ்டின், அந்த என்கொயரி வரணும். அதுக்கு சத்சங்கம் வேணும். அதனால தான் ஒரு மனுஷன் சத்சங்கத்தில் ஈடுபட்டுகிட்டே இருந்தால், விஷயங்கள் கேட்டுகிட்டே இருந்தால், கிராஜுவலி நம்ம எங்கே இருந்தாலும் சரி. இப்போது நான் இப்போதான் சார் சத்சங்கத்துக்கே வரேன், எனக்கு இப்போது 45-50 வயசு, பரவாயில்ல. அங்கே நின்று நீ முன்னாடி போகணும், மேலேக்கு தவிர கீழே வரக்கூடாது இல்லையா? அப்புறம் அதே மாதிரி அங்கே என்ன சுபாவங்கள் உனக்கிட்ட இருக்கு, இப்போ அந்த சுபாவத்தின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி நல்ல அந்த சாத்விக சுபாவத்தினை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் முயற்சி பண்ணணும், சிந்திக்கணும், முயற்சி பண்ணணும். அதுக்கு சாஸ்திரமும் குருவும் தேவை, அதுதான் முக்கியம். ஸோ அதனால் இந்த 4 வர்ணங்களும் 4 ஆசிரமங்களும் மெயின் பாயிண்ட் என்ன, 4 ஆசிரமங்கள் ஒரு மனிதன் அவனுக்குள்ளேயே பிரயத்தனம் பண்ணி சேரும்போதோ வர்ணங்கள் மட்டும் எப்படி வெளியில் இருக்கும், அதுதான் தட் இஸ் மை கொஸ்டின். குணங்களும் எனக்குள்ளே இருக்கும்போதோ குணகர்ம குணந்தானே, அந்த சுபாவந்தானே இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரனதை, அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கணும், நான் எப்படி அது எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணி அந்த சத்துவகுணம், ஓகே, எல்லாரும் பிராமணத்துவம் அடையலாம். பிராமணத்துவம் என்னென்னா ஞானம் அடையலாம்னு அர்த்தம். பிராமணனை மாறுதோ, எல்லோரும் கிறிஸ்டினை மாறிட்டாங்க, முஸ்லீமை மாறிட்டாங்க, அப்படியெல்லாம் நமக்கு கிடையாது. சனாதன தர்மத்தில் இந்த ஃப்ரீடம் இருக்க எல்லோருக்கும் இந்த ஜெர்னி ஃப்ரீயாக நீ பண்ணும். ஆனால் நீ ஏற்றுக்கணும், இது வேணும், இதுதான் எனக்கு ஸ்ரேயஸ், அதுக்கு தான் மனுஷ ஜென்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்லி பகவான் அதுக்கப்புறம் இந்த மேலே யக்ஞம் இவ்வளோ விஷயம் சொன்னதுனால இந்த யக்ஞமனே வார்த்தை விராட் ஸ்வரூபம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே 6-7-8 வாட்டி வரும். யக்ஞபதிர் யக்ஞோ யக்ஞபதிர் யஜ்வா யக்ஞாங்கோ யக்ஞவாஹனः யக்ஞபுருத் யக்ஞக்ருத் யக்ஞி யக்ஞபுக் யக்ஞசாதனः. ஓகே, யக்ஞாத் குஹ்யம் அன்னமன்னாத ஏவச்சான்னு வருது இல்லையா, யக்ஞோ வை விஷ்ணு. அந்த யக்ஞம் అనేది வாழ்க்கை ஒரு யக்ஞம். அந்த யக்ஞம்னா அது காஸ்மிக் டோட்டல் விஸ்வரூபமாக பார்க்கணும். அதனால் வெளியில் என்ன இருக்கின்றதோ வர்ண ஆசிரமம் అనేది, ஆசிரமம் வெளியில் இல்லை, உள்ளதாக இருக்குது, வர்ணம் கூட உள்ளதாக இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு எவால்வ், நானும் ஆத்தியாத்மிகமாக வளரணும், வேறு எல்லாம் இல்லை. அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணிவிட்டு அதுக்கு தர்மம் பேசிஸாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் பகவான் சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் இனிமேல் 16வது ஸ்லோகத்தில் பகவான் இந்த ஒரு வர்ணத்துக்கு சேர்ந்த அப்படின்னு அந்தந்த சுபாவம் இருக்கிறவனுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கும், லிங்கம், இண்டிகேட்டர்ஸ். இப்போதான் பகவத்கீதையில் படித்ததுனால நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இது வேறு பல இடத்துல கூட நம்ம விசாரித்தோம், பாகவதத்திலாவது பகவத்கீதாவது என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லும்போது கூட பேசுவோம். இதெல்லாம் தான் ஞானத்துக்கு வழி. அது சொல்லும்போது 16ல் முதல் பிராமணன் பற்றி சொல்கிறார். ஷமோதமஸ்தபௌச்சம் சந்தோஷ சாந்திராஜ்யவம் மத்பக்திஷ்ச தயா சத்யம் பிரம்ம பிரகிருதயஸ்விமாக. பிராமணனுடைய குணங்கள், சுவாவங்கள் என்னன்னா, அவன் எந்த இடத்துல பிறந்தாரானது விஷயமில்லை, குலப்பிராமணனை பற்றி நமக்கு சம்பந்தம் இல்லை, குணப்பிராமணனாக இருக்கணும். குணப்பிராமணன் ஆகிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணும். காரணம்,
அந்த பிராமண ஸ்வபாவந்தான் ஞானத்துக்கு வழி கொடுக்கும். இந்த பிராமணன்னா பிரம்மன் அடையறதுக்கு வேண்டிய எந்த சுவாவமும் இருந்தால் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்குவானோ அது பிராமண குணவங்க வெளியில் பார்க்கணும். முதல் ஷமஹா, மனோநிகிரகம், தமஹா, எல்லா புலங்களும் நிகிரகமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நிறைய விவரிக்கலை, பலவாட்டி சொன்ன விஷயங்கள். தபஹா, ஆனால் பலவாட்டி சொன்ன விஷயங்கள் அப்படியே அசால்ட்டை விட்டுவிடக்கூடாது. இதுதான் தெய்வ சம்பத்தி. இது பகவத்கீதையில் அடிக்கடிக்கடிக்கு சொன்னார். அதனால தான் நான் இப்போ இங்கே மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணது இல்லைன்னு சொன்னேன், அவ்வளோதான். தபஹா, பலவிதமான தபஸ், மறுபடியும் 16வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் பகவான். தெய்வாசுர சம்பத் விபாகம், அதெல்லாம் ஸ்ரத்தாத்ரய விபாகத்தில். தபஸ், சௌச்சம், சுத்தமாக இருக்கிறது. அப்புறம் சந்தோஷமாக, கண்டென்ட்மெண்ட்டாக, திருப்தியோடு இருக்கிறது. அப்புறம் க்ஷமிக்கிற குணத்தோடு இருக்கிறது. அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், ருஜு ஸ்வபாவம் இருக்கிறது. அப்புறம் ஈஸ்வர பகவத் பக்தியோடு இருக்கிறது. அப்புறம் எல்லா ஜீவராசிகள், எல்லா மனத்தின் மேலே தயோடு இருக்கிறது. அப்புறம் சத்தியம் பேசுறது, சத்திய மார்க்கத்தில் நடக்கிறது, அப்படி சத்தியமான வாழ்க்கை இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பிரம்ம பிரகிருதையா. இங்கே பாருங்கள், பிராமணனுக்கு பிரம்மன் என்ன? பிரம்மம் பிராமணன். பிரம்மனை தெரிஞ்சுக்கிறவன் தான் பிராமணன், தெரிஞ்சுக்கணவன் தான் பிராமணன், தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறவன் தான் பிராமணன். அவனு சுபாவங்கள் அப்படி சொல்லி 17 க்ஷத்ரிய சுபாவம் சொல்கிறார். தேஜோ பலம் திருதி சௌரியம் திதிக்ஷௌதார்யமுத்யம ஸ்தைரியம் பிரம்மண்யதைஸ்வர்யம் க்ஷத்ர பிரகிருதயஸ்விமாஹம். இதெல்லாம் க்ஷத்ரியனுடைய பிரகிருதி ஸ்வபாவம். தேஜா, ரொம்ப பவர்ஃபுல்லாக தேஜஸோடு இருக்கிறது, பலத்தோடு இருக்கிறது, தைரியத்தோடு இருக்கிறது, சௌரியம் இருக்கணும், சகன சக்தி இருக்கணும், சின்ன அடிப்பட்டாவே அழக்கூடாது, ஔதாரியம், விஷால ஹிருதயம், அள்ளி அள்ளி கொடுக்கணும் மக்களுக்காக, பிரஜர்களுக்காக, க்ஷத்ரிய குணம். அப்படி பார்த்தா பிராமணன் கூட இது இருக்கும் தெரியுமா? பிராமணர் கூட சகிக்கிற குணம் இருக்குது. அப்போ மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. ஔதாரியம் இருக்குது. ஓகே. அப்புறம் உத்தியமன்னா கமிட்மெண்ட், அப்படி ஒரு பாலிசி எடுத்துட்டு ஒரு ரூல் பண்ணக்கூடிய உத்தியம சக்தி. அப்புறம் ஸ்தைரியம், ஸ்திரத்தை இருக்கணும், ஃபிக்கில் மைண்டடாக இருக்கக்கூடாது ராஜா. அப்புறம் பிராமணர் மேலே பக்தி இருக்கணும். பாருங்க, அது எக்ஸ்ட்ரா. இவனுக்கு மேலே உன்னதமாக அந்த தியாக பாவத்தோடு இருக்கிற தயாகுணம் நிறைஞ்சி இருக்கிற அந்த பிராமணர்கள், அவங்களு சுற்றி பார்த்து அந்த சுபாவம் இருக்கிறவங்க மேலே இவனுக்கு பக்தி இருக்கணும். எதுக்கு? நமக்கு அது உதவியாக இருக்கும், அதனால் பிராமணன் மேலே பக்தி இருக்கிறதுனால நம்ம அடிமையாயிட்டோம்னு நினச்சிக்க வேண்டாம், நினைக்க மாட்டான் ராஜாக்கள். பிராமண பக்தி. அப்புறம் ஐஸ்வர்யம்னா நல்ல கிங்டம், அதெல்லாம் அவனுடைய ராஜ்யம், அப்படியே அவருடைய எல்லை, இதெல்லாம் வச்சிருப்பார்ல. இப்படியெல்லாம் குணங்கள் இருக்கிறவரை க்ஷத்ரியனும். ஓகே. இது கொஞ்சம் இன்டர்னலைஸாகவும் நம்மளே திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தமோ குணம் பற்றியும் சொல்கிறாரு. இதோடு நிறுத்துக்கிறோம். ஆஸ்திக்யம் தான நிஷ்டாச்ச அதம்போ பிரம்ம சேவனம் அதுஷ்டிரர்த்தோபச்சயைஹி யஸ்வ பிரகிருதயஸ்த்விமாஹ வைஷ்ய பிரகிருதி ஸ்திவிமாஹ. வைஷ்யனு பற்றி 3வது. ஆஸ்திக்ய புத்தி இருக்கணும். அப்படின்னா இவனுக்கு கூட சாஸ்திரம் மேலே, வேதத்து மேலே விஸ்வாசம் இருக்கணும். ஓகே. வைஷ்யனு கூட. அப்புறம் அதம்பக, அடுத்தவங்களுக்கு மோசகம் பண்ணணும், ஏமாற்றி வியாபாரம் பண்ணணும்னு பாவம் இருக்கக்கூடாது. வியாபாரம் பண்ணலாம், அப்புறம் மோசம் செய்கிற பாவம் இருக்கக்கூடாது. இவனு கூட வேதவேத்தர்கள்னு பிராமணர்கள்னு சேவிக்கிற பாவம் இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாரும் கூட கைட் பண்ணக்கூடிய, இவனும் ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் இவனும் அந்த பிராமண குணத்துக்கு வரணும். அதனால அவங்களை சேவிச்சுக்கிட்டே இவனு வாழ்க்கையில் இவனும் முன்னு வரணும். அர்த்த உபச்சயனைஹி
ஈவன் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பணம் சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு இந்த வியாபாரம் செய்கிறது அதில் போதுமன் இருக்கக்கூடாது. அவன் நல்ல ஆசையோடு இருக்குவானா, இவனை ஆசையோடு இருப்பான், சந்துஷ்டி போதுமன் இல்லை இவனுக்கு. அதனால தான் பிஸ்னஸ் பீப்புள் வந்து வைஷ்ய சுபாவம்ல இன்னும் வேணும்னு இருப்பான். இப்படி இதெல்லாம் இந்த வைஷ்ய சுபாவம் இருக்கிறவனுடைய பிரகிருதி, அவனுடைய சுபாவங்கள். அப்புறம் சுஷ்ரூஷணம் த்விகஜதாம் தேவானாம் சாப்பிய மாயையா தத்ர லப்தேன சந்தோஷः சூத்ர பிரகிருதயஸ்த்விமாஹ. அந்த சூத்ர குணங்கள் கூட சொல்லி முடிக்கிறார் இங்கே. சூத்ர சுபாவம். கவாம் பிராமணர்களுக்கு கோக்களுக்கு சேவை பண்ணுறது, தேவதர்களுக்கும் சேவை பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ண அமாயையா கபட்டம் இல்லாமல் உள்ள ஒரு எந்த விதமான ஒரு கன்னிங் பாவம் இல்லாமல் சுஸ்ரூஷணம் பண்ணுறது. பாருங்க, சுஸ்ரூஷணம் சேவை அவனுக்கு எவ்வளோ பாக்கியம். அப்படி அதனால தான் நமக்கு கோயிலாவது யக்ஞம் யாகத்துக்காவது எல்லாத்துக்கும் அந்த லேபர் சர்வர்ஸ் கம்யூனிட்டி வேணும் இல்லையா? அதெல்லாம் அப்படி அவனு கூட கபட்டம் இல்லாமல் மோசம் பாவம் ரொம்ப பேராசை இல்லாமல் அடுத்தது சொல்கிறாரு. அப்படி இருக்கணும். சுஸ்ரூஷ சேவா பாவத்தோட லப்தேன சந்தோஷ, லபிச்சது வச்சுட்டு என்ன கிடைக்கிறதோ அதுக்கு சந்தோஷப்படணும் தவிர ரொம்ப அவனை கூட திரும்பி தலை சொருகிட்டே இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வேணுமனே திருப்தியோடு இருக்கிறது. பாருங்க, அந்த சுபாவம் இருந்து அவருக்கு நல்லது தானே. உனக்கு வயிறத்துக்கு பிராணத்துக்கு பசிக்கு தாகத்துக்கு தங்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் மிச்சம் கவலை இல்லாமல் இருந்தால் சூத்ரனுக்கு அப்படி இருக்கணுமா. இமாம் து இது எல்லாமே கூட சூத்ரனுடைய பிரகிருதி ஸ்வபாவங்கள். அதனால் இப்படி சொல்லி இவங்களுக்கு 3 பேருக்கு இருக்க வேண்டியது காமனாக என்னன்னு அடுத்த வாரம் சொல்லுவார். ஸோ விஷயம் ரொம்ப உபயோகரமானது, நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். சரியா? நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு திங்க் பண்ணணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.